முதல்ல நம்ம அரிசியும் உளுந்தும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். இப்போ ஊற வச்ச அரிசியும் உளுந்தையும் நம்ம மிக்ஸில அரைச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. மாவுல ரொம்ப தண்ணி சேர்க்காம ஓரளவுக்கு கெட்டியா அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம். இது கூட மைதா சேர்க்கிறேன். உங்களுக்கு அந்த உளுந்தோட வாசனை வந்து ரொம்ப தூக்கலா தெரியும். ஸோ இப்போ மைதா சேர்க்கும் போது அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கிறேன். இது கூடயே ஆரஞ்சு கலர் பொடி, பேக்கிங் சோடா, நம்மளோட மாவு தயாராகிடுச்சு. இப்போது சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அது கூட 3/4 கப் அளவு தண்ணி. சர்க்கரை பாகு வந்து கம்பி பதம் வர வேணாம், ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை முழுசாக கரைஞ்சிருச்சு, கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு அடுப்பில் ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ண மாவை பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து மாவை பொரிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட சுகர் சிரப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச தேன் மிட்டாயை சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். நம்மளோட தேன் மிட்டாயெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ வந்து இது அப்படியேவும் சாப்பிடலாம். சுகரில் கோட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேன் மிட்டாய் எப்படி இருக்குன்னு ஒன்று பிச்சு காமிக்கிறேன்.